சிலர் என்னன்னா கடந்த காலத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கடந்ததை நினைத்து கொண்டிருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்னது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Forget all that. பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புற அந்த புது நன்மைகள் நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆளு இன்னும் என்னைக்காவது முன்னால போனா கழுத்து பின்னால அப்படியே மாட்டிட்டு முன்னால போக முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் முன்னால போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, கழுத்து திரும்பி பின்னால சிக்கி இருக்கு. They are stuck in the past. 50 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு காரியம், அதையே புடிச்சிட்டு அதையே சொல்லி சொல்லி சிலர்லாம் அப்படியே அரைச்சமாவே அரைச்சு குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கறேங்கிறார். ஆனா 2003 மே மாசம் 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு மாவரைக்கும் போது நீ சொன்னது எங்க தேரவே தேராது. Because you're stuck in your past. சிலர் தங்களுடைய தானே செய்த அந்த தவறுகள் அதை நினைச்சு தன்னையே சபிச்சு See, பல விதங்கள்ல people are stuck in the past. But I want to remind you, see, you're going to spend the rest of your life not in your past, in your future. உங்களுடைய மீதி இருக்கிற உங்க வாழ்க்கை இருக்குல்ல, அதை யாருமே கடந்த காலத்துல செலவு பண்ண போறது இல்ல. நான் இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுடைய நெக்ஸ்ட் செகண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் தான், அப்படிதானே? அப்புறம் எதுக்கு நீ கடந்த காலத்துல இருக்கிறேங்கிறார்? அதையே பேசினா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப நடக்கும். See, you got to set your expectations right. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புறது நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க எதிர்பார்ப்பே அப்படிதான் இருக்கு. எப்படி? அந்த பழைய பிரச்சனை, அந்த பழைய தோல்வி அதிலே தான் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, அதை விடுற, நான் ஒரு புதுசை செய்ய போறேன், அதை நீ எதிர்பாருங்கிறார். See, for some of you the new is not happening because you are not expecting the new. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதுதாங்க நடக்கும். சிலர் எதிர்பார்க்கிறது எல்லாமே டேமேஜ் தான். அதனாலதான் டேமேஜ் மேல டேமேஜ் நடக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் செய்ய போற புதுசை நீ எதிர்பாரு. எனக்கு ஒரு வேலை வரப்போகுதுங்க, எனக்கு ஒரு புது கனெக்ஷன் வரப்போகுதுங்க, எனக்கு ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, என் வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை திரும்ப மலரப்போகிறது, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. When you see that way, when you locate your future, when you set your eyes fixed on what God is about to do, you will see the new begin to manifest in your life.